우리는 이 시대를 살릴 전도 제자들입니다. இந்த காலங்களை ரட்சிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய தேவனுடைய சுவிசேஷ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். 우리가 정확한 복음을 알고 있으면 하나님이 반드시 우리에게 제자를 붙이실 것입니다. சரியான சுவிசேஷத்தை அறிந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான சீஷர்களை கண்டுகொள்கிற கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். 복음을 안다는 거는 머리로 아는 것이 아니라 내 삶 속에 뿌리가 내려져 있어야 합니다. சுவிசேஷத்தை அறிந்து கொள்வது தலையளவில் அல்ல, சிந்தை அளவில் அல்ல, நம்மளுடைய இருதயத்தில் அது வேரூன்றி இருக்கிற வரை அது வரைக்கும் சுவிசேஷம் நமக்கு தெரிய வேண்டும். 그래서 우리가 모든 것을 복음의 눈으로 세상을 볼 수 있어야 합니다. அப்பொழுதுதான் நம்ம இந்த உலகத்தை சுவிசேஷத்தினுடைய கண்களாலே நாம் பார்க்க முடியும். 지난 시간에 과거를 복음화라는 제목을 토론에서 나눴습니다. நான் போன வாரம் உங்களிடத்துல நேற்றைய குறித்ததான காஸ்பல் என்ற காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை குறித்து சொன்னோம். 나를 복음화하라라는 제목을 나눴고요. முதலாவது எனக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கணும் என்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். 나의 하는 일, 그 업을 복음화하라. அதே போல நாங்கள் நம் செய்கிற காரியங்களை குறித்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். 그리고 세상의 것을 복음으로 정복하라라는 말씀을 나눴습니다. அதே போல உலகத்துக்கும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொடுத்தேன். 오늘은 오늘을 복음화라는 제목으로 토론을 나누겠습니다. இன்னைக்கும் இந்த நாளிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கணும் சொல்லி நான் அதை சொல்றேன். 교회에 있는 성도들을 복음화해야 합니다. நாம் சபையில இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். 사람 살면서 시험이나 문제를 맞게 됩니다. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சோதனையிலும் பிரச்சனைகளினாலும் தொடர்ந்து மக்கள் சிக்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 그러면 시험이나 문제를 만났을 때 시험이나 문제 속에 빠지는 것이 아니라 하나님이 준비하신 헤븐리 탤런트를 찾게 해줘야 합니다. பிரச்சனைகளும் சோதனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது நாம் தேட வேண்டிய ஒரு விஷயம் அதுல மூழ்கி போகிறது அல்ல, அதற்கு மாறாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஹெவன்லி டேலண்ட் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் கண்டுபிடிக்கணும். 하나님은 문제를 통해서 헤븐리 탤런트를 찾기를 원하십니다. இந்த பிரச்சனைகள் மத்தியில தேவன் நம்ம இந்த ஹெவன்லி டேலண்ட் அதுக்கு மத்தியில நம்ம அதை கண்டுபிடிக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். 그래서 문제라는 것을 시험이라는 것을 주시면서 헤븐리 탤런트라는 복을 우리에게 준비해 놓으셨습니다. பிரச்சனைகள் மூலமாகவும் சோதனைகளின் மூலமாகவும் தேவன் நாம் கண்டுகொள்ள விரும்புகிற அந்த ஹெவன்லி டேலண்டை கண்டுகொள்ளும்படிக்கே ஆண்டவர் இதை நமக்கு அனுமதிக்கிறார். 그러면 이 헤븐리 탤런트를 어떻게 찾을 것인가? இந்த ஹெவன்லி டேலண்டை நாம் எப்படி கண்டுகொள்வது? 말씀과 기도 속에 찾게 됩니다. தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய வசனத்தின் மூலமாகவும் நாம் இதை கண்டுபிடிக்க முடியும். 우리 성도들에게 가장 먼저 심어야 되는 것 중에 하나가 하나님의 자녀라는 신분과 권세가 있는 이 정체성을 심어야 합니다. நாம் நம்மளுடைய சபை மக்களுக்கு முதலாவது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இந்த தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அதுல உண்டான அந்த அதிகாரமும் அந்த 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 அடையாளம் எவ்வளவு முக்கியமானது என்று அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். 우리가 뭐 대통령이나 장관하고 이렇게 만남을 갖는다 그래도 굉장한 아주 자존감을 갖게 됩니다. 대통령이나 장관이나 이런 사람과 만남을 갖는다고 한다면 굉장한 자존감을 갖게 된다고. ஒருவேளை நாம் நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமரையோ இல்ல குடியரசுத் தலைவரையோ சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா? 우리 교회의 그 렘넌트들이 담임 목사님을 만나러 올 때 되면 막 엄청 예쁘게 하고 옷도 아주 이렇게 차려입고 그리고 만나러 오는 걸 내가 봅니다. நம்ம எங்களுடைய தலைமை போதகரை சந்திப்பதற்கு எங்க சபையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணும் வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல மேக்கப் ஃபுல்லா அவங்க நல்லா அவங்கள பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அழகா அமைப்போட வருகிறத நான் பார்த்திருக்கிறேன். 근데 우리 아들은 똑같은 담임 목사님이신데 그렇게 옷 안 입고
속옷 차림으로 왔다 갔다 하면서 아빠 아빠 하고 돌아다닐 때가 많이 있습니다. ஆனா என்னுடைய மகன் இந்த அவருக்கும் என்னோட மகனுக்கும் என்னுடைய கணவர் தான் தலைமை போதகரா இருக்கிறாரு. ஆனா ஒரு நாளும் வந்து அவர் முன்னாடி அப்படியெல்லாம் போக மாட்டான். எப்போ ரூம்குள்ள போனாலும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு அப்படிதான் உள்ள போவான். அவர் போதகர்ன்னு சொல்லி கூப்பிட மாட்டான். 사람은 똑같은 사람이고 아빠이고 담임 목사인데 대하는 사람에 따라서 그렇게 달라질 수 있다는 것입니다. ஒரே தலைமை போதகர் வந்து அவனுக்கும் தகப்பனா இருக்கிறாரு, போதகராக இருந்தாலும் கூட அந்த மனிதர்களுக்கு ஏற்றவாறு அந்த உணர்வுகள் மாறுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். 우리의 그 성도들이 하나님의 자녀요, 이 시대 살릴 전도자라는 정체성으로 날마다 각인되고 뿌리가 내려져야 합니다. அதனால்தான் நம்மளுடைய சபை மக்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறார், அவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து சிந்தை அளவில் இல்லாதபடிக்கு உணர்வு அளவில் அவர்கள் வந்து வேரூன்றுகிற அளவுல பதிகிற அளவுக்கு அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். 그래서 하나님이 저 멀리 계신 것이 아니라 그냥 나와 함께 계신 아주 가까운 분이라는 것으로 자꾸 뿌리가 내려져야 합니다. ஆண்டவர் வந்து ரொம்ப தூரத்துல எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இல்லாம ஆண்டவர் நம்மளோடு கூட நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். 성도들은 담임 목사님을 만나러 올 때 예의를 갖추고 옷을 입고 화장을 하고 이렇게 옵니다. அதே போல சபை மக்களும் போதகரை சந்திக்க வரும் பொழுது ரொம்ப அழகா வந்து தங்களை வந்து சரியா வந்து பிரசன்ட் பண்றதுக்கு வருவாங்க. 그리고 우리 아들은 그냥 자기가 있는 그대로 또 속옷 발음으로 하나도 부끄러워하지 않고 아빠 앞에 옵니다. அப்ப அவர்கள்லாம் வரும்போது கொஞ்சம் வெக்கத்தோட கொஞ்சம் சில ஒரு உணர்வுகளோட வருவாங்க. ஆனா என்னுடைய மகனும் அவன் என்ன பண்ணுவான், இருக்கிற மாதிரி எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி அவரோட அறைக்குள்ள போய் அவர்கிட்ட ரொம்ப சாதாரணமா பேசுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். 누가 더 가까운 사람일까요? யாரு ரொம்ப நெருங்கினவராக போதகருக்கு இருக்க முடியும்? 옷을 입지 않아도 언제든지 아빠에게 전화도 하고 만남을 갖는 아들이 더 가까운 사람입니다. எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இவர் போதகர் அப்படின்ற ஒரு பயபக்தி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் அப்பான்ற உறவோடு கூட வருகிற ஒருத்தர் தான் அவரோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதை நான் உணர்கிறேன். 성도가 하나님의 자녀라는 정체성으로 각인되고 뿌리 내려지고 체질이 되면 하나님과 함께하는 그 삶이 그 사람의 자존감이 되어지는 것입니다. அப்ப ஒரு சபை மக்களுக்கு ஒரு ஆண்டவர் தகப்பனா இருக்கிறார் அப்படின்ற உணர்வை கொடுக்கும்படிக்கு அவங்க வந்து அப்படியெல்லாம் பண்ணாதான் கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியும்ன்றதெல்லாம் தாண்டி எப்படி இருந்தாலும் அவரு எனக்கு தகப்பன் என்ற அந்த உணர்வுல அவரோடு கூட அந்த உறவை ஏற்படுத்தும்படிக்கு சபையோட மக்கள் சபை போதகர் வந்து அவர்களுக்கு வேரூன்ற அளவுக்கு அவர்களுக்கு திரும்ப தகப்பனார் என்ற ஸ்தானத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. 그래서 문제 속에서 하나님의 세상 사람이 줄 수 없는 heavenly 탤런트를 찾게 되는 것입니다. அதனால்தான் வந்து ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த சோதனைகள் மூலமாகவும் பிரச்சனைகள் மூலமாகவும் இந்த உலகத்தார் கண்டெடுக்க முடியாத இந்த ஹெவன்லி டேலண்ட் அப்படின்றது அந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இதுக்குள்ளாக வைத்திருக்கிறார். 문제나 시험이 어려운 것 같지만 그러나 하나님이 문제와 시험을 통해서 중요한 응답을 주시려고 준비하셨다는 걸 꼭 기억해야 합니다. பிரச்சனைகளும் சோதனைகளும் நமக்கு அதை சந்திக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதற்கு மத்தியில வைக்கப்படுகிற காரியம் மிக விலை உயர்ந்ததா இருக்கிறபடினால ஆண்டவர் அவைகள் மத்தியில மறைத்து வைத்திருக்கிறார். 우리는 성도가 어려움을 당하면 그 어려운 문제를 해결해 주려고 하는 생각이 우리 속에 있습니다. அப்போ சபையோட மக்கள் வந்து கஷ்டத்துல போகும்போது உடனே வந்து ஒரு தலைமைத்துவத்துல இருக்கிற நம்ம அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறது வழக்கம். 근데 문제를 해결해 주는 게 아니라 네가 하나님의 자녀고 하나님의 말씀과 기도 속에 답을 찾아야 된다라는 것으로 우리가 성도를 도와야 합니다. அவர்கள் பிரச்சனையை பார்க்கும் போதெல்லாம் நீங்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனை மத்தியில இருக்கிற காரியத்தை கண்டுகொள்ளும்படிக்கு அந்த பிரச்சனையை வந்து அவர்கள் மேற்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு வந்து ஜபத்தின் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் அதை கடந்து செல்லும்படிக்கு நம்ம அவர்களோடு கூட இருந்து உதவி செய்யணும். 문제를 만났을 때 그 성도가 목사님이나 사모님을 쳐다보게 만드는 게 아니라 하나님의 말씀 보좌를 보게 만드는 것이 우리가 해야 할 일입니다. பிரச்சனை வரும்போதெல்லாம் பாஸ்டர் தேடி போறதும் இல்ல வந்து அவருடைய மனைவியை தேடி போறதும் இல்ல மற்ற ஜெபிக்கிறவர்களை தேடி ஓடுகிற அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அல்லாதபடி அவர்கள் தேவனை தேடி நாடி ஓடும்படிக்கே அவர்களுக்கு நம்ம வந்து அவர்களை ஒப்புரவாக்குற ஊழியத்தை அவர்களுக்காக செய்யணும். 내가 목회를 하면서 성도들이 경제적으로 어려움을 당하는 걸 보면 마음이 안타까웠습니다.
நான் ஒரு போதகரா இருக்கிறபடினால சபை மக்கள் வந்து என்ன சொல்றது பண ரீதியாக அவர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது எனக்கு கஷ்டம், எனக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 그래서 내가 그 문제를 해결해 주려고 은행에서 대출을 받아서 갖다 주기도 해보고 아버지한테 돈을 받아서 도와주기도 해봤습니다. நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து அப்படி பிரச்சனைகளை சந்திக்கிற வேளை ஆரம்ப கட்டத்துல வந்து பேங்க்ல இருந்து லோன் எடுத்து அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதே போல என் தகப்பனார் இடத்துல பணத்தை வாங்கி அவர்களுக்கு நான் வந்து கொடுத்திருக்கிறேன். 근데 그렇게 도와줘서 성공한 예가 한 명도 없었습니다. அப்படி நான் கொடுத்தும் அந்த சபையில பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வெற்றிகரமாய் சிஷ்யத்துவத்துல வந்தவங்க ஒருத்தரும் கிடையாது. 그때 생각했습니다. 내가 이 사람들에게 오직 복음만 말해줘야 되겠구나라고 결심을 했습니다. அப்ப இந்த அனுபவங்களுக்கு அப்புறம் தான் நினைத்தேன் கிறிஸ்துவை மாத்திரமே, அதாவது சுவிசேஷத்தை மாத்திரமே இனி பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நான் 내 자녀도 하나님의 자녀고 내가 그 아이의 인생을 어떻게 도와줄 수 없다는 것을 알게 되었습니다. அப்போ என்னுடைய மகனாக அவன் இருந்தாலும் கூட, என்னோட மகன் போதகராக இருக்கிறான், அவன் என்னோட மகனாக இருந்தாலும் கூட பிரச்சனை வரும்பொழுது நான் அதில் இடைப்பட விரும்புகிறது இல்லை. 그렇다면 성도는 더더욱 내가 그 사람의 인생을 책임질 수 없죠. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா சபை மக்களும் அப்படிதான். அப்ப சபை மக்களோட பிரச்சனைகள் நாம் போய் பொறுப்பெடுக்க கூடாது. 그래서 그 성도가 하나님을 바라보고 보좌를 바라보고 말씀을 붙잡도록 도와주는 게 내가 해야 될 일입니다. அப்ப நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார்த்தையின் மூலமாக அந்த சபை மக்களை, நம்மளுடைய மக்களை என்ன பண்ணணும்னா தேவனோடு கூட ஒப்புரவாக்கணும். அப்படி ஒப்புரவாக்குறது சரியான ஒரு விஷயம். 그래서 성도가 문제나 뭐 어떤 갈등이나 이런 것이 생겼을 때 도와주는 방법은 하나님의 말씀으로 돌아가도록 도와주는 것입니다. சபை மக்கள் வந்து மனதளவிலும் அல்லது வந்து பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ளும் பொழுதெல்லாம் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா வார்த்தையின் மூலமாக தேவனிடத்தில் அவர்களை ஒப்புரவாக்குறது. 정확한 말씀을 붙잡고 기도하도록 도와주는 게 그 성도를 가장 잘 도와주는 것입니다. நீங்க உண்மையிலேயே அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா தேவனுடைய வசனத்தின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் அவர்களை தாங்கி அவர்களை வந்து தேவனோடு ஒப்புரவாக்குறது. 그 성도가 이제는 목사님, 사모님을 찾지 않고 주일 강단의 메시지를 붙잡고 기도하면서 답을 찾아갈 수가 있다면 그 사람을 통하여 하나님은 어마어마한 전도의 문을 여실 것입니다. அப்படி நீங்கள் நடத்துகிற அந்த ஒரு நபர் உண்மையிலேயே அந்த வார்த்தையும் வசனத்தையும் பிடித்து ஜபத்துல வைத்து அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளை பிரசங்கிக்கப்படுகிற அந்த போதகருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு அவங்களோட பிரச்சனைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் சொன்னாக்கா அவர்கள் தான் உண்மையிலே சிஷ்யத்துவத்துல வருகிற ஒரு நபராக இருப்பார்கள். 그래서 우리 교회에 많은 성도들을 그렇게 하나님의 말씀과 기도 속에 답을 찾고 자신의 정체성을 날마다 확인하는 제자들로 채워져야 합니다. அப்படிதான் எங்களுடைய சபையிலும் நாங்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ வார்த்தையின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் தேவனிடத்துல பதில் பெற்றுக்கொண்டவர்களாக அந்த பதிலை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் சோதிக்கப்படும் பொழுதும் நம்மளை நாமே வந்து ஒரு முறை கூட சோதித்து அறிந்து அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளை மீண்டுமாய் வளர்க்கிறதுக்கு உதவி செய்து கொள்ளணும். 그다음에 일의 복음화입니다. வேலைகளில் இருக்கிற நம்ம சுவிசேஷத்தை குறித்து பார்க்கிறோம். 교회의 일을 포함해서 모든 일의 복음화를 오늘 말씀을 나누겠습니다. சபையோட வேலைகள், சபையோட காரியங்களை இருக்கிற அதுல கூட சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். 우리가 중요하게 생각해야 되는 것은 일이 중요한 게 아니라 하나님의 계획이 맞느냐 안 맞느냐가 더 중요합니다. நம்ம சபையில வேலை செய்யறோம் இல்லையா, சபையில வேலை செய்யறது வந்து ஆண்டவரோட சித்தம் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு நினைக்காம உண்மையிலேயே நான் செய்கிறது தேவ சித்தமா இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். 하나님은 이 시대를 이끌고 갈 하나님의 계획을 우리에게 이미 알려주셨습니다. ஆண்டவர் இந்த உலகத்தை இந்த காலங்களை எல்லாவற்றையும் அவருடைய கரத்தாலே நடத்தி கொண்டு வருகிறபடினால அந்தந்த பகுதிகளுக்குரிய தேவ சித்தத்தை நம்மை கொண்டு செய்யும்படிக்கு ஆண்டவர் நிச்சயித்திருக்கிறார். 그 알려주신 것을 내 것으로 붙잡고 가느냐 안 가느냐는 여러분의 선택입니다. அப்படி தேவன் நமக்கு கொடுக்கிற விஷயங்களை நான் எடுத்து அதிலே போகிறேனா அப்படி இல்ல போகாம நான் இருக்கிறேனா என்பது நம்மளுடைய தெரிந்தெடுத்தலை பொறுத்து இருக்கிறது. 히브리서 11장의 사람들 또한 초대교회 성도들은 그 일을 자신의 것으로 붙잡고 걸어갔기 때문에 성경에 기록되어 있는 인물들이 되었습니다.
அதே போலதான் ஆதி திருச்சபையினரும் அதே போல எபிரேயர்ல இருக்கிற 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற எல்லா இந்த விசுவாசத்தினுடைய இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். 초대교회 성도들은 핍박이라는 어마어마한 문제가 왔는데 그들끼리 힘을 합쳐서 날마다 복음 운동을 지속해 갔습니다. ஆதி திருச்சபையினர் அதிகமாய் வந்து சோதனைக்குள்ளாகப்பட்டும் அதிகமான பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட பொழுது கூட அவர்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட ஒரு மேல் வீட்டறையில கூடி செபிக்கிறதுல அவர்கள் வந்து கவனம் செலுத்தினார்கள். 마가다락방에 가면 법으로 제재를 하고 죽이기도 하는데 그게 문제가 되지 않을 만큼 초대교회 성도들은 복음 운동을 했다는 사실입니다. அங்க நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து இது மாதிரி கூடி ஜெபித்தாலோ அவருடைய நாமத்தை சொன்னாலோ அங்க வந்து அவர்கள் மரிக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எது சரியோ அதை அவர்கள் தொடர்ந்து செய்யவே செய்தார்கள். 십자가에 달려 죽으시고 부활하시고 승천하신 그분이 그리스도임을 전하지 않고는 견딜 수 없는 마음을 그들은 가지고 있었습니다. அப்படி நமக்காக வந்தவர் நமக்காக மரித்து நமக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிறவர் மீண்டும் ஒரு நாள் வருவார் என்ற அந்த விசுவாசத்தின் அறிக்கையை மக்களிடத்துல சொல்லாமல் எப்படி இருப்பது, அப்படி வந்தவர் தான் கிறிஸ்து என்று எப்படி சொல்லாமல் இருப்பது என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறதையே வழக்கமாக வைத்திருந்தார்கள். 이 복음을 가진 그들은 목숨을 걸고 현장에서 복음을 증거하는 증인이 되었던 것입니다. அப்ப இந்த சுவிசேஷத்தை உடைய மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய எல்லா ஃபீல்டுக்கும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாறினார்கள். 그래서 그들은 핍박받는 것도 두렵지 않고 가난한 것도 두렵지 않고 모든 것을 뛰어넘을 수 있는 힘을 가졌던 것입니다. அவர்கள் அடிக்கப்பட்ட பொழுதும் மற்ற கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் பட்ட பொழுதும் கூட இதையெல்லாம் தாண்டி சுவிசேஷம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்திருந்தார்கள். 우리가 성도들에게 또한 교회의 일에 이런 자세가 필요합니다. அதே போல இப்படிப்பட்ட சீஷர்கள் தான் நம்மளுடைய சபையில அதிகமாக தேவைப்படுகிறவர்கள். 교회가 일을 해야 되는데 복음과 관계가 없다. 그것은 세상적인 것입니다. ஆமா, எனக்கு சபையில வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆனா சுவிசேஷத்திற்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. 성도가 돈을 버느냐고 일을 열심히 하는데 이게 복음과 관계가 없다. 그러면 그 사람은 세상적인 사람입니다. சபையில இருக்கிற மக்கள் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது ரைட்டு தான். ஆனா அவங்களுக்கும் சுவிசேஷத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா அந்த மனிதருக்கும் உலகத்துல இருக்கிறவர்களுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. 요셉이 이집트의 총리가 되었습니다. யோசேப்பை நீங்க பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல ஒரு அடிமையாய் போனார். 그런데 이 요셉은 하나님의 살아계심을 전 세계에 알리는 전도자입니다. ஆனால் இந்த யோசேப்போ தேவனுடைய திட்டத்தை அறிந்த ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 그래서 그 사람의 요셉의 주업은 전도자고 총리는 부업이 되는 것입니다. அப்ப நீங்க பார்க்கும்போது யோசேப்பு எப்படியா இருக்கிறார்? தேவனுடைய சுவிசேஷகரா இருக்கிறார். ஆனால் அதே நேரத்துல அவர் ஒரு அடிமையாகவும் அந்த இடத்துல இருக்கிறார். 다윗이라는 왕은 왕입니다. 그런데 하나님의 영광을 드러내는 성전을 짓는 그 업이 다윗의 주업입니다. தாவீது ஒரு ராஜாவாக அவருடைய பதவி அவருக்கு ராஜாவாக இருந்தாலும் கூட இந்த பகுதியில அவர் தேவனுக்கென்று வைராகியம் பாராட்டின தேவனுடைய சபையை கட்டணும் என்று சொல்லி வைராகியம் பாராட்டின ஒரு தேவனுடைய மனுஷனாக அந்த இடத்துல இருக்கிறார். 다윗이 왕이 된 것은 그건 부업이란 말입니다. அப்போ தாவீது வந்து ராஜாவாக வரணும் என்பது தேவனுடைய சித்தமா இருந்தது. 우리 교회의 성도들이 직업을 가지고 일을 하는데 이게 세계복음화와 관계가 없으면 하나님이 축복할 이유가 없는 것입니다. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சபையில இருக்கிற மக்களும் வந்து வேலைகளை செய்கிறார்கள் இல்லையா? இந்த வேலைகளை செய்கிறது வந்து அவர்கள் ஒரு இதுக்காக பிரயோஜனத்திற்காக செய்தாலும் கூட அந்த வேலையும் உலக சுவிசேஷம் அவர்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் வந்து அந்த வேலையில கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். 그래서 우리 성도들이 하는 일이 복음, 전도, 선교에 쓰임 받도록 그 생각을 바꾸어 주어야 합니다. அதனால்தான் நம்ம சபையில இருக்கிற மக்கள் வேலை செய்கிற மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். சுவிசேஷமும் அவர்களுக்கு வந்து இந்த அழைப்பு குறித்தும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்தும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 브리스길라 아굴라 부부가 로마로부터 고린도로 쫓겨왔습니다. அகிலாவும் பிரிஸ்கில்லாவும் அங்க ரோமால இருந்து கொரிந்து வரைக்கும் அவர்கள் பார்க்கும் பொழுது கொரிந்திலிருந்து ரோமா வரைக்கும் அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை குறித்து அறிவித்தார். 근데 그때 그 사람이 부자는 아니었습니다.
அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து பணக்காரர்களாக இல்ல. 근데 시대의 전도자 바울을 만나면서 바울을 도와주는 사람이 되었습니다. ஆனால் பவுலை அவர்கள் சந்தித்த பொழுது, பவுலுக்கு உதவி செய்யும்படியான ஆசீர்வாதத்தை பெற்ற நபர்களாக மாறினார்கள். 그래서 바울의 전도 선교의 모든 비용을 브리스길라 아굴라 부부가 다 대서요. அப்படி வந்து பவுல் வந்து ஒவ்வொரு அவருடைய அந்த ஜேர்னிஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு மிஷன் ஜேர்னிஸ் எடுக்கும்போது இவர்கள் தான் முழு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 중요한 것은 그 일을 하다 보니까 하나님이 브리스길라 아굴라 부부를 엄청나게 축복을 주셨습니다. இப்படி அவர்கள் வந்து சுவிசேஷத்திற்காக தங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்தது எல்லாம் சுவிசேஷத்திற்காக கொடுக்கிற வேளையில தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நிதி ஆசீர்வதித்தார். 후에는 자기가 사업을 하지 않아도 될 만큼 전도자 바울을 따라다니면서 선교를 할 만큼 그들은 경제의 축복을 받게 되었습니다. வேலையெல்லாம் விட்டு பவுலுக்கு பின்னாடி அவர்கள் சுத்தின பொழுதும் கூட தேவன் அவர்களை ஒரு குறையும் இல்லாதபடி அவர்களுடைய பண காரியங்களை ஆசீர்வதித்திருந்தார். 우리 성도들이 하는 일이 복음 전도와 관계가 있도록 우리는 그들을 복음화 시켜줘야 합니다. அதனால்தான் நம்மளுடைய சபை மக்களை நாம் அதிகமாய் அவர்களுக்கு கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா சுவிசேஷமும் அவர்களுடைய வேலையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். 그래서 너 자신이 하나님의 자녀여 전도자라는 정체성의 자존감을 갖도록 도와줘야 합니다. அப்ப நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதே போல நீங்கள் உங்களுடைய பதவி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வேலை உங்களுக்கு சுவிசேஷத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். 하나님의 자녀여 전도자가 하는 이 작은 일이 정말로 하나님 앞에서 복되고 아름다운 일이라는 것을 심어줘야 합니다. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதே நேரத்துல சுவிசேஷர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற முக்கியத்துவத்தை தொடர்ந்து அவர்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 거기에 하나님이 함께 계신 증거를 가지고 그 업이 하나님 앞에 쓰임 받도록 그렇게 도와주면 그 사람이 브리스길라 아굴라 부부의 모습처럼 바뀔 것입니다. அப்படி தேவனோட உள்ள உறவுல உண்டாகிற அந்த சாட்சி நிமித்தமாக பரிசுத்தாவினுடைய பலத்தின் நிமித்தமாக இப்ப நாம் செய்கிற அந்த கைகளின் காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 교회 헌신하세요, 도와주세요 이런 말을 할 필요가 없습니다. அதனால்தான் வந்து அப்ப நம்ம சபை மக்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து எனக்கு இது உதவி செய்யுங்க இந்த கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. 성도들이 복음에 답이 나면 복음으로 뿌리가 내리고 체질이 되면 헌신하세요, 뭐 헌금하세요 그런 말 안 해도 있는 것을 다 드립니다. அப்ப சபை மக்கள் வந்து சுவிசேஷத்திற்குள்ளாக சுவிசேஷத்தை அறிந்து அதற்குள்ளாக வேரூன்றி நிற்கும் பொழுது நாம வந்து காணிக்கை பத்தி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவர்களுக்கு தானாக அந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில இதை செய்ய வேண்டும் என்ற இருதயம் அவர்களுக்கு உண்டாகும். 초대교회 성도들은 자기가 있는 것을 다 드릴 뿐만 아니라 자기가 있는 것을 나누어 쓰는데 성경에 그대로 기록하고 있습니다. வேதத்துல பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபையினரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா பகிர்ந்து கொடுத்து காரியங்களை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 자기 것을 자기 것이라고 말하지 아니하고 성도끼리 소통하면서 그 물건을 나누어 쓰는 초대교회 모습을 성경에서 볼 수 있습니다. இது என்னுடையது இது உன்னுடையதுன்னு சொல்லி ஆதி திருச்சபையினர் அப்படியாக பேசிக் கொண்டிராதபடிக்கு தங்களுக்கு இருக்கிறதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த இடத்துல வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். 교회가 복음화되어야 합니다. சபை வந்து சுவிசேஷமாக மாற வேண்டும். 교회의 어려움이나 위기가 올 수 있습니다. சபையில பாத்தீங்கன்னா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். 근데 그 어려움이나 위기를 해결하려고 하는 게 아니라 하나님의 절대 축복 응답을 찾아내야 합니다. சோ அப்ப இந்த சபையில வருகிற பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நாம் வந்து மேற்கொள்ளும்படிக்கு நிற்காதபடிக்கு அதில் உள்ள இருக்கிற தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியான கவனத்தை நாம் செலுத்தணும். 복음 운동을 하다 보면 교회에 위기가 올 수도 있고 교회에 문제가 올 수도 있습니다. நாம் அறிவிக்க தொடங்குகிற பொழுது சபைக்குள்ளாக சில பிரச்சனைகள் எழும்பதான் செய்யும். 그리스도는 모든 문제를 해결한 해결자이십니다. கிறிஸ்து என்பவர் சகலவற்றையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தவராக இருக்கிறார். 그럼 모든 문제 해결자이신 그분을 내가 주인으로 모시면 잘 되어야 되는데 위기나 문제가 올 수 있다는 것입니다. இப்படி சகலத்தையும் தீர்த்த இயேசு இந்த கிறிஸ்துவை என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பொழுது எல்லா பிரச்சனையும் மாறிடும் தானே. ஆனா அப்படி மாறாதபடிக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். 그거는 망하려고 오는 게 아니라 옛 것을 지워버리고 새로운 것을 주시려는 하나님의 축복의 계획이 있는 것입니다.
வருகிற பிரச்சனைகள் வந்து உங்களை அழித்து போடுறதுக்காக வருகிறதற்காக அல்ல. அவைகள் வந்து உங்களுடைய பழையவைகளிலிருந்து உங்களை மாற்றி உங்களை புதிதாக ஒரு உறவுக்குள்ள புதிய ஒரு சிருஷ்டியாக மாற்றும்படியாக அது வருகிறது. 여러분이 현장 사역을 계속해서 하다 보면 복음을 전하는 가정에서 어려움을 당할 수도 있습니다. சுவிசேஷத்தை வந்து நாங்க ஃபீல்ட்ல அதிகமா சொல்லிக்கொண்டே இருக்கிற வேளையில வந்து சில நேரம் குடும்பத்துல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். 또 복음 운동을 하는 동안에 교회에 어려움이 찾아올 수도 있습니다. அதே மாதிரி வந்து நீங்க ஃபீல்ட்ல தொடர்ந்து வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது சபையிலும் பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிக்கும். 이때 절대로 속으면 안 됩니다. ஆனா இதை கண்டு நீங்கள் வந்து அஞ்சு போக கூடாது. 흔들리지도 말아야 합니다. நீங்கள் வந்து தளர்ந்து போக கூடாது. 분명한 하나님이 절대적인 축복을 절대적인 응답을 준비하셨다는 것입니다. ஆண்டவர் அதிலே தேவனுடைய முக்கியமான திட்டத்தையும் சித்தத்தையும் அதிலே வைத்திருக்கிறபடினால நீங்கள் அதை மட்டுமே கண்ணோக்கமா இருக்கணும். 그 축복과 응답을 찾아내기만 하면 그건 세상 사람들이 흉내도 낼 수 없는 응답 속으로 들어가게 되는 것입니다. அப்ப தேவன் மறைத்து வைத்திருக்கிற அந்த சித்தத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதத்தையும் நாம் கண்டுகொள்ளும் சொன்னா இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை எல்லாம் தேவன் நமக்கு வேறப்பட்ட சமாதானத்தை கொடுப்பார். 과거는 어떤 문제가 있었든 복음으로 그것은 발판이 되어야 합니다. கடந்த காலத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம இருந்தாலும் நாம் வந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் வந்து ஆரோக்கியம் அடைகிறவர்களாக குணமடைகிறவர்களாக இருக்கணும். 그리고 오늘을 어떤 생각으로 어떻게 살아가느냐가 나의 미래가 되는 것입니다. இந்த நாளில இன்னைக்கு நான் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறேனோ இன்னைக்கு நான் என்ன செய்கிறேனோ அதுதான் என் நாளையினுடைய முக்கியமான பகுதியாக மாறும். 그래서 우리는 오늘을 복음화해야 하는 것입니다. அதனால்தான் இந்த நாளில் நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதா இருக்கிறது. 우리에게 맡겨준 우리의 성도들을 복음화해야 하는 것입니다. அதனால்தான் நாமளும் நம்மளுடைய சபை மக்களும் சேர்ந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கோம். 예수 그리스도를 믿는 목적이 병 낫는 것이 아닙니다. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது வியாதிகளை சுகமாக்குறதற்கு மட்டுமல்ல. 예수 그리스도를 믿는 목적이 가난에서 벗어나려고 믿는 것이 아닙니다. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பது நம் ஏழ்மையை போக்குவதற்காக அல்ல. 예수 그리스도를 믿으면 하나님의 자녀가 되고 구원을 받습니다. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் நாம் அதே போல நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாகவும் மாறுகிறோம். 마귀의 자녀에서 하나님의 자녀로 바뀌는 신분이 바뀌는 것입니다. பிசாசனுடைய பிள்ளையாக இருந்து அந்த அடையாளத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற புதிய அடையாளத்திற்குள்ளாக நாம் மாற்றப்படுகிறோம். 이제는 운명에서 벗어나서 하나님의 축복 속으로 들어가는 것입니다. எல்லா விதியிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். 그래서 성도를 바르게 복음으로 가르쳐 복음화시켜야 합니다. அதனால்தான் வந்து சபை மக்களுக்கு சரியான சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்து சரியான விதத்தில் அவர்களை வேறு ஒன்ற செய்யணும். 그리고 그 사람이 하는 일을 하나님이 원하시는 계획을 언약으로 붙잡고 기도하면서 인도받도록 도와야 합니다. அதே போல அவர்கள் செய்கிற வேலையை பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் வைத்திருக்கிற உடன்படிக்கையோடு கூட சேர்ந்து அது இருக்கிறதாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 그리고 교회의 모든 것들이 복음, 전도, 선교와 방향이 맞아야 합니다. அப்ப சபையில இருக்கிற எல்லா விஷயங்களும் சுவிசேஷத்தின் அடிப்படையிலும் சுவிசேஷத்தினுடைய அழைப்பின் அடிப்படையிலும் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும். 우리 교회 부흥을 위한 전도가 아니라 하나님의 나라를 확장해가는 일에 복음 전도가 되어야 합니다. அப்ப சபையினுடைய பெருக்கம் மாத்திரமே முக்கியம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் நம்மளுடைய சபையின் மேல வருவதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. 다른 말로 표현하면 로컬 처치와 파라 처치를 함께 볼 수 있는 눈이 열려야 합니다. அப்போ நமக்கு வந்து பார்க்கும் பொழுது நம்ம இருக்கிற லோக்கல் சர்ச்சும் பாரா சர்ச் சபைக்கு அடுத்த சபைகளையும் வந்து ஒரே மாதிரி பார்க்கிற கண்கள் நமக்கு உண்டாகணும். 저 사람 전도하면 우리 교회에 올 수 있는지 없는지 그게 관계가 없어야 합니다. நான் வந்து இந்த நபருக்கு சுவிசேஷம் சொன்னா இவங்க நம்ம சபைக்கு வருவாங்களா வர மாட்டாங்களான்னு சொல்ற அந்த கவலை நமக்கு அவசியம் கிடையாது. 내가 여기에다 전도해서 저 교회에 붙여줬는데 하나님은 생각지도 않았던 다른 사람을 우리 교회에 보내주시게 되어 있습니다. அப்ப நான் வந்து நிறைய நேரம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த நபர் வந்து இன்னொரு சபைக்கு போவாங்க. அதே நேரத்துல நான் அதை குறித்து கவலைப்படாத இருந்த வேளை ஆண்டவர் புதிய ஆத்துமக்களை தொடர்ந்து எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். 그래서 우리는 복음, 전도, 선교가 교회의 방향이 되어야 합니다. அப்ப நம்மளுடைய சபையினுடைய நோக்கம் சுவிசேஷமாக இருக்கணும், அதனுடைய அழைப்பா இருக்கணும், அதனுடைய நோக்கமாக சித்தம் தேவனுடைய சித்தமாக இருக்கணும். 오늘은 14과 영적 치유에 대해서 말씀을 나누겠습니다. இந்த நாளில வந்து நாம் வந்து ஆவிக்குரிய குணமாக்குதலை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். 인간은 영적 존재이기 때문에
영적 문제가 있습니다. மனிதன் ஆவிக்குரியவனாக இருக்கிறபடினாலே அவனுக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள் அநேகம் இருக்கிறது. 영적 문제라고 하는 것은 하나님의 형상으로 지어진 인간이 하나님을 불신앙하고 하나님을 떠나면서 생겨난 모든 문제를 영적 문제라고 합니다. ஆவிக்குரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய வார்த்தையை அவமதித்து அவிவிசுவாசித்து அவரை விட்டு விலகி விழுந்து போன பின்பாக அவனுக்கு ஏற்பட்ட எல்லா மாற்றங்களும் அவனுக்கு வந்து ஆவிக்குரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது. 그 영적 문제는 매우 다양하게 여러 가지로 볼 수 있습니다. அப்ப இந்த ஆவிக்குரிய பிரச்சனைகள் என்பது வந்து பல வகையான வழியிலே நமக்கு அது வருகிறதா இருக்குது. 분명한 것은 영적 치유가 필요하다는 것입니다. அப்ப எல்லா விஷயங்களும் நமக்கு எதிர்பார்க்க சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஆவிக்குரிய குணமாகுதல் வேண்டும் என்ற ஒரு காரியத்தை. 계속 실패가 오는 이유가 무엇일까요? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகள் வந்து கொண்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? 완전 그리스도가 아니기 때문에 실패가 오는 것입니다. ஏன் சொன்னாக்கா பரிபூரணமான கிறிஸ்துவுக்குள்ள பரிபூரணமான ஜீவம் அவர்களுக்கு இல்லாத இருக்கிறது ஒரு காரணம். 내가 그리스도와 함께 십자가에 못 박혀 죽었고 그리스도께서 부활하실 때 내 안에서 그리스도만 사셔야 하는데 아직도 내가 살아 있습니다. அப்போ வந்து ஒரு நபர் வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு திரும்ப பிழைத்திருந்து அப்படி இருக்கணுமே தவிர இவர் வந்து என்ன பண்றாரு சொன்னாக்கா கிறிஸ்துவுக்குள் மரித்ததை போல இருந்தாலும் கூட மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதுனால இப்படிப்பட்ட சோதனைகள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. 누가 조금만 건드리면 내 자존심이 살아 있어서 막 화가 납니다. அப்ப நம்மளோட மாம்சம் நமக்குள்ளாக பிழைத்திருக்கிறபடினால யாராவது கொஞ்சமா சீண்டி விட்டா கூட போதும் அப்படியே வெடிச்சு விடுறவர்களாக நாம் மாறிவிடுவோம். 또 어떤 것을 이야기하는데 내 생각과 저 사람의 생각이 있는데 내 생각과 다르면 뭐 그걸 참지 못하는 경우도 굉장히 많이 있습니다. அதே போல வந்து நம்மளுடைய சிந்தையும் மற்றவங்களுடைய சிந்தைகளும் பார்க்கும்போது விஷயங்கள் வந்து யோசனைகள் வித்தியாசப்படும் பொழுது நம்ம வந்து என்ன பண்றது இல்லைன்னா நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடிய ஒரு நிலையில மாம்சம் பிழைத்திருக்கணும் நமக்குள்ளாக. 내 생각과 저 사람 생각이 다르면 하나님은 어떻게 생각하실까? 복음은 어떻게 해야 되지라고 묻는 것이 정답입니다. ஆனால் எப்படிப்பட்ட வித்தியாசமான யோசனைகள் நமக்குள்ளாக இருந்தாலும் கூட சுவிசேஷத்தின் அடிப்படையில் நாம் அவைகளை பிரித்தெடுக்க வேண்டும். 근데 그렇게 하지 않고 내 생각과 틀리면 일단 싸움이 일어납니다. அது இப்படி செய்யாம என்னுடைய கருத்துக்கு மாறான ஒரு கருத்து சொல்லும் பொழுது உடனே சண்டையிடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 가정에서도 남편과 아내 사이에도 똑같은 일이죠. 남편과 아내가 생각이 틀리면 싸우니까요. இதே பிரச்சனை தான் குடும்பத்துக்குள்ளேயும் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது சண்டையிடுகிறது. 아이들에게도 내가 말한 대로 안 하면 그 아이를 잘못됐다고 막 지적을 합니다. அதே போல பிள்ளைகளும் வந்து நம்மளுடைய காரியத்தை வந்து செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை தொடர்ந்து நாம் வந்து குற்றப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது. 언제나 우리가 복음으로 돌아가야 합니다. எந்த சூழ்நிலையில் நாம் சுவிசேஷத்திற்கு நேராக திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். 영적 문제에 걸려 있기 때문에 우리가 자꾸 갈등하고 싸우게 되는 것입니다. நாம் ஆவிக்குரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருப்பதனாலே அநேக நேரம் அந்த ஒரு சிக்கலுக்குள்ளாக நம்ம இருக்கிறதுனாலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். 영적 문제 중에 가장 큰 것이 우상의 문제입니다. இந்த எல்லா பிரச்சனைகள் ஆவிக்குரிய பிரச்சனைகள்ல முக்கியமான ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பிரச்சனை. 하나님보다 앞서 있는 건 우상입니다. தேவனை தவிர்த்து மத்த எதையெல்லாம் நாம் வந்து அதிகமாய் நேசிக்கிறோமோ அவையெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு சமம். 때로는 우리가 하나님을 믿는다고 말하면서 돈이 우상일 때도 있습니다. ஒருவேளை நாம் வந்து சிந்தையில ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட நாம் பணத்தின் மேல மோகமுள்ளவர்களாக இருந்தாலும் பணம் நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. 성공이나 뭐 권세나 이런 것들이 우상일 때가 많이 있습니다. அதே போல வெற்றியும் சரி அதிகாரங்களும் சரி நமக்கு வந்து ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. 내가 사랑하는 내 자녀가 나의 우상일 때도 있습니다. நாம் அதிகமாய் நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரம் நமக்கு விக்கிரகமாக மாறிடுவார். 무엇을 의미합니까? 하나님이 계셔야 될 그 자리에 있는 모든 것은 우상입니다. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இடத்துல மற்ற எதை நம்ம வைத்தாலுமே அது நமக்கு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. 그다음에 우리의 생각, 사상의 문제도 있습니다. நம்மளுடைய சிந்தையிலும் ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கிறது. 열심히 산 사람은 내 생각을 절대로 내려놓지 않습니다. கடின முயற்சியோடு வாழ நினைக்கிறவர்கள் அவருடைய சிந்தையில இருக்கிற காரியங்களை கருத்தை சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 그것이 영적 문제의 원인이 되는 것입니다. அது ஒரு வகையான ஆவிக்குரிய பிரச்சனைக்கான முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. 엘리트일수록 이 사상의 문제가 심각합니다.
அதிகமாய் படித்தவர்கள் மத்தியில இப்படிப்பட்டதான சிந்தையில போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கிறது. 또 혹은 아주 부모가 없거나 아주 가난한 데서부터 성공한 사람일수록 이 문제가 심각합니다. அதே போல வந்து தகப்பன் தாயற்ற பிள்ளைகள் மத்தியிலும் அதே மாதிரி வந்து எப்படியாவது வெற்றி பெற வேணும்னு சொல்லி இருக்கிறவர்கள் மத்தியிலும் அந்த வெற்றியை நோக்கி போகிறவர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கிறது. 이제 또 종교 문제가 있습니다. அதே போல வந்து மத ரீதியான பிரச்சனைகள் உள்ளது. 겉모양은 예수 그리스도라고 말하는데 내용은 내가 예전에 가지고 있던 종교와 동일한 동지를 가지고 있을 때가 많이 있습니다. பார்ப்பதற்கு அது சபையை போல ஒரு அமைப்பில இருந்தாலும் கூட அதுக்குள்ளாக பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாம்சத்திற்குரியதும் உலகத்துக்கு அடுத்தவைகளுமா இருக்குது. 한국은 샤머니즘이라고 하는 문화의 토대 위에 기독교가 들어왔습니다. இந்த கொரிய தேசமும் பாத்தீங்கன்னா ஷாமனிசம் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களிலே தான் இந்த எங்களுடைய நாடு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 그래서 초창기 교회 안에 교회 문화 속에 샤머니즘이 많이 있었습니다. சபைக்குள்ளாக வந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஷாமனிசத்தினுடைய காரியங்கள் நிறைய உள்ள இருந்ததே நாங்கள் பிகினிங்ல பார்த்திருக்கோம். 그러면 인도 나름대로의 그런 종교가 교회 속에 들어와 있는 것을 여러분이 발견하셔야 합니다. அதே போல வந்து நாமளும் இந்திய தேசத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ளாக வருகிறது என்பதை நாம் கவனித்து அதை கண்டெடுக்கணும். 그리고 이제 교권의 문제가 교회 안에 많이 있습니다. அதே போல சபையில் உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில பிரச்சனைகள் வருகிறது. 하나님은 몇 명이 모이는 교회냐 거기에 관심이 없습니다. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத பத்தி கவலைப்படுறது இல்ல. 교회가 얼만큼 크냐 작으냐 거기에 관심이 있는 게 아닙니다. ஒரு சபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அல்லது எவ்வளவு சிறிதாக இருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய கவனம் அதில் இருப்பதில்லை. 하나님의 관심은 복음 전도 제자가 얼마나 있느냐에 관심이 있으십니다. ஆண்டவருடைய கவனம் எல்லாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற சீஷர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதைதான். 여러분의 교회에 전도 제자가 얼만큼 있느냐 굉장히 중요합니다. உங்களுடைய சபையிலும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற சீஷர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. 우리 교회는 작은데요. 그거 상관없이 사모님 자신이 전도 제자라면 하나님은 그곳에 관심이 있으십니다. ஐயோ எங்களோட சபை ரொம்ப சின்ன சபையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அதை பத்தி ஆண்டவருக்கு கவலை கிடையாது. உங்களுடைய சபையில எத்தனை சுவிசேஷத்தை அறிவிக்கிற சீஷர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். 분명히 그렇게 복음 전도를 중심에 두고 있으면 하나님이 그런 제자들을 붙이시게 되어 있습니다. அப்படி இந்த சுவிசேஷத்தை உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிடித்து வேறொன்று இருப்பீர்கள் என்று சொன்னால் சரியான சீஷர்களை உண்மையுள்ள மனிதர்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சபையில கட்டளையிடுவார். 바울이 가는 곳마다 전도 제자를 현장에 세웠습니다. பவுல் போகிற இடமெல்லாம் உண்மையான ஜனங்களை அவருக்கு கொடுத்திருந்தார். 교권이 중요한 게 아니라 복음 전도가 중요한 것입니다. அப்போ ஒரு சபையினுடைய அளவோ அதனுடைய எண்களோ முக்கியம் கிடையாது. சுவிசேஷம் மட்டுமே சபையில முக்கியமா இருக்கணும். 어떤 문제를 만났을 때 인간적으로 해결하려는 노력을 인본주의라고 합니다. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை மனிதனுடைய உதவியின் மூலமாக நம்ம அதை நிறைவேற்ற செய்யும் பொழுது அது தவறாக முடிகிறது. 자기의 성공을 위해서 교회를 이용하는 경우도 많이 있습니다. 성공을 위해서 교회를 이용한. சபையிலும் பாத்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அதிகமாக பிரயாசப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 하나님은 그렇게 하는 그 인본주의를 허락하신 적이 없습니다. அப்படிப்பட்ட உலக கவலைகளை சபையில வந்து ஆண்டவர் விரும்புகிறதில்லை. 교회는 헌신하는 곳이지 이용하는 곳이 아니기 때문에 그렇습니다. சபை வந்து சமாதானத்துக்கு தேவனுடைய சமாதானத்துக்கு நேராக நடத்தப்படுகிற இடமே தவிர அந்த இடத்துல வந்து யார் வெற்றி பெறுகிறார்கள் நான் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் கிடையாது. 또 생각이 아주 염려에 잡혀 있는 사람들이 있습니다. அதனால அவங்களுடைய சிந்தையில அதிக கவலையினால பிடிக்கப்பட்டு இருக்கிற சபை மக்கள் இருப்பார்கள். 모든 것을 다 염려하고 근심하는 사람이 있어요. எல்லாவற்றையும் அவங்களை வந்து பிரச்சனையாவே பார்க்கிற ஜனங்கள் இருப்பார்கள். 그런 사람은 실패할 수밖에 없습니다. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தோல்வியை தவிர வேற எதுவும் வராது. 그러면 어떻게 하면 이 영적 문제에서 벗어날 수 있을까요? எப்படி செய்தால் இந்த ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபட முடியும்? 하나님의 말씀을 언약으로 붙잡는 것입니다. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வசனத்தையும் அவருடைய உடன்படிக்கையின் படியில பிடிக்கிறவர்கள் மாத்திரமே விடுபடுவார்கள். 하나님의 말씀은 지금도 살아 있습니다. தேவனுடைய வசனம் வார்த்தை இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. 하나님의 말씀은 지금도 운동력이 있는 말씀입니다.
இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. 하나님의 말씀은 반드시 성취됩니다. தேவனுடைய வசனம் எப்பொழுதுமாக அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. 내가 하나님의 말씀을 언약으로 붙잡았을 때 어떤 능력이 갑자기 나타나지는 않습니다. ஒருவேளை நான் ஒரு வசனத்தை பிடித்துக்கொண்டு அது இருக்கும் பொழுது உடனே எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வரணும்னு நினைக்க கூடாது. 근데 그 말씀을 믿으면 시간표에 따라 하나님이 말씀을 성취해 가는 것을 우리가 볼 수 있습니다. அப்படி நம்ம இந்த உடன்படிக்கை பற்றி பிடித்து இருக்கும் பொழுது சரியான காலத்துல தேவன் அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமா இருப்பார். 마태복음 17장에 보면 예수님이 산에 제자들을 데리고 가십니다. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து 3 சீஷர்களை கூட்டிக்கிட்டு ஒரு மலைக்கு போறாங்க. 근데 그 산에서 모세와 엘리야와 예수님이 함께 계시는 것을 보게 됩니다. அந்த மலையில பாத்தீங்கன்னா மோசேவும் எலியாவும் வந்து ஆண்டவர் இயேசுவோடு கூட நிற்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். 그때 베드로가 모세와 엘리야와 예수님을 위해서 집을 3개 짓겠다고 말씀을 합니다. அதை பார்த்து பேதுரு சொல்றாரு, நம்ம வந்து என்ன பண்ணலாம், மோசேவுக்கும் எலியாவுக்கும் அவரோட கூட அந்த இயேசுவுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கூடாரத்தை அமைக்கலாம்னு சொல்லி அவர் உடனே முற்படுறாரு. 그때 구름이 이렇게 덮으면서 모세도 없어지고 엘리야도 없어지고 예수님만 남으셨습니다. அந்த இடத்துல பார்க்கும்போது திடீர்னு ஒரு மேகம் வந்து என்ன பண்ணுது, எலியாவையும் மோசேயும் எடுத்துக்கொண்டு போயிருக்கு. 그리고 구름 속에서 음성이 들렸는데 너희는 저의 말, 예수님의 말을 들으라라는 음성이 들렸습니다. அப்ப அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 율법을 기록한 모세, 능력의 대표자인 엘리야 둘 다 없어졌습니다. நியாய பிரமாணத்தின் அடிப்படையில இருக்கிற மோசேவும் சரி, வல்லமைகளை வெளிப்படுத்தின எலியாவும் சரி மறைந்து போகிறார்கள். 율법도 지나가고 능력도 지나가지만 남아야 될 것이 있다면 오직 예수 그리스도뿐입니다. நியாய பிரமாணமும் சரி, அதனுடைய வல்லமைகளும் சரி மறைந்து அங்க ஒன்லி சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷம் மட்டுமே அங்க நிற்கிறது. 어떤 문제를 당해도 예수 그리스도로 답을 얻어야 합니다. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பதில் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். 어떤 아픔을 당해도 예수 그리스도 안에서 답을 찾고 힘을 얻어야 합니다. எப்படிப்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட அவருடைய மத்தியிலிருந்து நாம் பதில் பெறவே நாம் வந்து முயற்சி செய்யணும். 어떤 억울한 일을 당해도 예수 그리스도 그 안에서 답을 찾고 그 안에서 위로와 힘을 얻어야 합니다. எப்படிப்பட்ட திடீர் பிரச்சனைகள் நம்முடைய இருதயத்தை தாங்கினாலும் கூட அந்த கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய பலத்தையும் பெரும்படிக்கே நாம் நாட வேண்டும். 그래서 오직 예수만 남았다는 것입니다. அப்ப அந்த இடத்துல மலையில நிற்கிறது இயேசு மட்டுமே நிற்கிறவராக இருக்கிறார். 이것 때문에 우리가 뭐가 필요하냐? 오직 성령이 필요한 것입니다. இதனால தான் நாம் வந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவசியப்படுகிறார். 오직 성령이 너희에게 임하시면 권능을 받고라고 말씀하셨습니다. இங்க சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. 예수 그리스도를 영접하는 순간 우리 안에 성령으로 내주하시는데 권능을 가지고 내주하십니다. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எல்லாருடைய இருதயத்திலும் இவர் வந்து நமக்கு எஜமானனாக நம்மளை பாதுகாக்கிறவராக சேவியராக அந்த வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 내 안에 계신 예수 그리스도는 능력과 권능을 가지고 지금 함께 계신 것입니다. இந்த எனக்குள்ளாக வந்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமையையும் மகத்துவத்தையும் நிறைந்தவராக நமக்குள்ளாக இருக்கிறார். 왜 내 안에 성령으로 능력을 가지고 계실까요? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வல்லமையும் மகத்துவத்தையும் உடையவராக இருக்கிறார்? 세상의 나라, 사탄의 나라가 그렇게 쉽지 않기 때문에 그렇습니다. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய ராஜ்யமும் இந்த பிசாசனுடைய ராஜ்யமும் அப்படியாக வல்லமையுள்ளதாக இருக்கிறது. 에베소서 2장 2절에 있는 것처럼 공중권세 잡은 자는 지금도 막강한 힘을 가지고 사람들을 미혹하고 있습니다. இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியாகி ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவிகள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். 그래서 영적 싸움을 싸우기 위해서는 그 오직 성령이 필요합니다. அப்போ இப்படிப்பட்ட அதிகாரங்களுக்கு எதிராக நாம் வந்து ஆவிக்குரிய யுத்தத்தை செயல்படுத்தணும்னு சொன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் நமக்கு வேண்டும். 우리는 이 오직 성령을 나의 유익을 위해서 쓰려고 할 때가 많이 있습니다.
நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த உலக சுவிசேஷத்திற்காக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னோட சொந்த பிரயோஜனத்திற்கென்று பயன்படுத்துகிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார். 근데 성경은 그렇게 말하고 있지 않습니다. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவைகளுக்காக கொடுக்கப்படவில்லை. 오직 성령이 너희에게 임하시면 너희가 권능을 받고 예루살렘, 유다, 사마리아 땅끝까지 이르러 내 증인이 되리라 말씀하셨습니다. அங்க பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நாம் இந்த சுவிசேஷத்திற்காக யூதேயாவிலும் சரி, சமாரியாவிலும் சரி, இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சிகளாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். 그리스도의 증인으로 땅끝까지 복음화를 이루는 일에 그 능력이 필요합니다. அப்போ பரிசுத்த ஆவியானோட உதவியோடு கூட நாம் சாட்சிகளா இருக்கும்படிக்கே நாம் இப்படிப்பட்ட கிருபைகளுக்குள்ளாக நடத்தப்படுகிறோம். 이것이 되어진 베드로에게 안전뱅이가 일어나는 사건이 일어난 것입니다. சோ இப்ப இதை குறித்த அதிகமான ஆழமாக பதிந்த ஒரு நபர் தான் பேதுரு. அந்த பேதுனுடைய வாயினுடைய வார்த்தையின் மூலமாக தான் அந்த பிறவிலே முடவனாக கிடந்தவனை அவருடைய நாமத்தினால என்ன பண்றான்? எழுந்து நடக்கும்படிக்கு சொல்லுகிறார். 사도행전 1장 12절 14절에 보면 그들이 마가의 다락방에 모여서 저녁 기도에 힘씁니다. நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 13, 14ஆம் வசனத்துல அவர்கள் கூடி ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். 성령이 내 안에 내주하시는 게 정말로 믿어지면 그때부터 오직 기도가 필요한 것입니다. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தும்படிக்கு எனக்கு என்னுடைய காப்பாளராக எனக்கு வருகிறாரோ அப்பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். 이때부터 사도행전 2장의 역사가 시작이 된 것입니다. எப்பொழுது அவர்கள் இதையெல்லாம் செய்தார்களோ, ஒருமனப்பட்ட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் இருந்தார்களோ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. 여러분에게 사도행전의 응답이 그대로 임하기를 바랍니다. ஆமென். இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய அதே பலன் உங்களுடைய ஊழிய பகுதியிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 사도행전 1장 1절은 오직 그리스도, 1장 3절은 오직 하나님의 나라, 1장 8절은 오직 성령입니다. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கிறிஸ்துவை குறித்தும், அதே போல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. 이렇게 그리스도, 하나님의 나라, 오직 성령인 사람이 기도에 힘쓰는 것입니다. அப்போ கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் அப்புறம் அதே போல பரிசுத்த ஆவியினுடைய பலத்தையும் உடையவர்கள் தான் உண்மையிலே சாட்சிகளாக மாற முடியும். 그때에 하나님이 사도행전 2장의 역사를 응답으로 주시는 것입니다. அப்படி இருந்தவர்களை கொண்டுதான் அங்க 2ஆம் அதிகாரத்துல தேவனுடைய மகத்தான அந்த கிரியை நடப்பிக்கப்பட்டது. 오순절 날이 이미 이름에 마가 다락방의 역사가 일어났습니다. அந்த பெந்தகோஸ்தே என்ற நாளிலே தேவனுடைய கிரியைகள் அந்த இடத்துல பலமாய் இறங்கிற்று. 방언하는 게 중요한 게 아니라 15 나라에서 온 사람들이 자기네 나라 말을 알아들은 게 더 중요합니다. நம்ம அங்க கூடி இருப்பது முக்கியம் கிடையாது. அதை தாண்டி சுவிசேஷத்திற்காக அங்க கூடி வந்திருந்த 15 பாஷைகளை பேசக்கூடியவர்கள் அந்த நாளில சுவிசேஷத்தை அறிந்து கொண்டார்கள். அதுதான் தேவனுடைய நோக்கமா இருந்தது. 그들이 이렇게 얘기했습니다. 우리가 난 곳, 내가 태어난 그곳에 있는 말로 알아들음이 어찌미뇨라고 말했어요. அப்ப பார்க்கும்போது அந்நிய பாஷைகளை பேசுகிறது முக்கியம் கிடையாது. தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படியான பாதையில இருக்கிற ஒரு காரியம் ஒரு அவசியமாக இருக்கு. 이 말은 방언에 포커스가 있는 것이 아니라 15 나라에서 온 사람 15 선교문이 열리는데 더 중요한 것입니다. அப்போ அந்நிய பாஷை பேசுகிறது அவசியம் கிடையாது. ஆனால் இந்த 15 பாஷைகளை பேசக்கூடியவர்களுடைய 15 நாட்டிலே அல்லது எந்த 15 காரியங்களிலே அவர்களுடைய சுவிசேஷத்திற்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவசியம். 은사 운동을 할 때는 방언을 받으라고 막 말합니다. நிறைய நேரம் பார்க்கும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. 그러면 방언을 왜 받아야 합니까? ஏன் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷை பேசுகிறதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? 내가 하나님의 보좌와 막 통하면서 기도만 하려고요. ஏன் சொன்னாக்கா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எனக்கும் இடையிலாக இருக்கிற பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்காக தானே. 사도행전 2장의 방언의 역사는 15 나라의 선교문이 열렸다는 것입니다. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க 2ஆம் அதிகாரத்துல இந்த அந்நிய பாஷை எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாக்கா 15 நாட்டவருடைய பாஷைகளை பேசி சுவிசேஷத்தினுடைய கதவுகளை திறப்பதற்காக கொடுக்கப்பட்டது.
그러면서 요엘서 2장에 있는 말씀대로 성령의 역사가 그대로 성취되어져 있습니다. யோவேல்ல சொல்லப்பட்ட அதே தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறினதையும் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 그리고 2장 41절에 보니까 정말로 제자가 3,000명의 제자가 일어났습니다. அந்த இடத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அங்க வந்து 3000 சீஷர்கள் உருவாகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். 이들은 서로 모여서 교제하고 떡을 떼고 오로지 기도하기에 힘썼습니다. அப்படி வந்து இங்க ரட்சிக்கப்பட்ட இந்த 3000 பேரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்து ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறவர்களாக அப்பத்தை பிட்டு சமாதானத்தோடு சாப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள். 마가의 다락방에 모일 수조차도 없기 때문에 각자의 집에서 오로지 기도하기에 힘쓰고 복음을 전했다는 것입니다. இந்த கூட்டம் அதிகமாக இருந்தபடினால மார்க்கினுடைய மேல் வீட்டறையில கூட முடியாது இருந்தபடினால அவர்களுடைய வீட்டிலே கூடி இந்த வேண்டுதலிலும் ஜபத்திலும் தரித்திருந்தவர்களாக இருந்தார்கள். 마가 다락방에 3,000명이 모일 수 없는데 예루살렘 전역에 3,000 제자가 일어났다는 것입니다. மார்க்கினுடைய மேல் வீட்டறையில 3000 பேரும் கூட முடியாதபடினால எருசலேமில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் இவர்கள் பரவி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 뿐만 아니라 날마다 구원받는 자를 더하여 주셨다고 말씀하고 있습니다. நீங்கள் அது மாதிரி பார்க்கும் பொழுது இப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கிற வேளையில அங்க ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி முடிக்கிறது. 이 사도행전의 응답을 저와 여러분이 받아야 할 응답입니다. இந்த அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகளுடைய ரகசியத்தை தான் நீங்களும் நானும் சபையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். 여러분의 현장에 이런 제자들이 일어나기를 바랍니다. இப்படிப்பட்ட சீஷர்கள் உங்களுடைய ஃபீல்ட்ல எழும்பும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 그러면 속지 말아야 될 것이 무엇일까요? நாம் வஞ்சிக்கப்படாத இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? 요한복음 8장 44절에 너희 아비 마귀에서 너희가 났다고 말씀하고 있습니다. இங்க பார்க்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல உங்கள் பிதாவாகி பிசாசினால் உண்டானவர்கள் என்று எழுதியிருக்கிறது. 저는 거짓말장이요 거짓의 아비라고 말하고 있습니다. அவன் பொய்யனும் அவன் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 그러므로 사단에게 속지 말아야 합니다. அதனால்தான் நாம் அவனிடத்துல வஞ்சிக்கப்படக்கூடாது. 사단은 함정을 파놓고 때로는 문제를 가져다주고 우리를 속입니다. அவன் எப்பொழுதும் வந்து அவன் வந்து நம்மளை சோதிக்கிறவனும் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளை வந்து வலுவ பண்ணுகிறவனுமாக இருக்கிறான். 어떤 문제를 만나도 어떤 사건을 만나도 속지만 않으면 됩니다. எத்தனை பிரச்சனைகள் அவன் கொண்டு வந்தாலும் எப்படிப்பட்ட பாதிப்புகளை அவன் கொண்டு வந்தாலும் நாம் வஞ்சிக்கப்படாம இருந்தால் மட்டும் போதும். 우리 자신에게 속지 않아야 합니다. அதே போல நாம் நம்மளோட சுயத்திற்கு நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்க கூடாது. 갈라디아서 6장 6절로 8절의 말씀을 같이 읽었으면 좋겠습니다. இப்பொழுது நம்ம வந்து கலாத்தியர் என்னோடு கூட வேத்து திருப்பிக்கிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 가르침을 받는 자, 제자겠죠. 받는 자는 말씀을 가르치는 자와 좋은 것을 함께 하라 그렇게 성경 말씀하십니다. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருவசனத்தை வந்து உபதேசிக்கிறவர்களோடு கூட இந்த உபதேசத்தை கேட்கிறவர்கள் என்ன பண்ணணுமா ஒன்னாக இணைந்து காரியங்களை செய்யணும். 그리고 너 자신이 스스로 속지 말라고 말씀하십니다. ஆனா நீங்க சுயத்துல அவங்க என்ன சுயமாய் நம்ம பிரிக்கும் போது இந்த இடத்துல ஒரு பிளவு உண்டாகிறது. 내 안에 계신 하나님은 속지 않으십니다. நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆண்டவரை நம்ம வந்து வஞ்சிக்க முடியாது, ஏமாற மாட்டார். 그래서 무엇을 심든지 심은 대로 거둘 것을 성경은 말씀하고 있습니다. இங்க என்ன அதனாலதான் மனிதன் மாம்சத்துல எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 내 생각이 육신적인 것만 생각하면 육신적인 것을 거둡니다. அப்ப நம்மளுடைய சிந்தையில பாத்தீங்கன்னா மாம்சத்திற்குரியவைகள் மத்த இருந்தாலும் மாம்சத்துக்குரிய காரியங்களை தான் நம்ம அறுக்க செய்வோம். 근데 내 생각이 오직 복음, 오직 전도, 오직 선교만 있으면 영적인 것을 거두게 되어 있습니다. ஆனால் நம்மளும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே, அதே போல ஜெபம் மட்டுமே, அதே போல வந்து சுவிசேஷம் மட்டுமே என்று சொல்லி வாழும்போது நம்ம அதை அறுக்கிறவர்களாக இருக்கிறோம். 지금은 이루어지지 않는 것 같고 손해 보던 것 같은데 마지막 결과는 엄청나게 다릅니다. இப்ப கண்ணுக்கு பாக்குறதுக்கு எதுவுமே பெருசா எழும்பாத மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவுல கட்டாயம் நீங்கள் நினைத்ததை விட தேவன் அதிகமாக உங்களுக்கு செய்வார். 그래서 우리는 영적인 힘이 필요합니다. அதனால்தான் நமக்கு வந்து ஆவிக்குரிய பலன் அவசியப்படுகிறது.
말씀 붙잡고 기도해야 될 이유가 여기에 있습니다. அதனால்தான் வந்து வேதத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இங்கே தென்படுகிறது. 또한 환경에 속지 말아야 합니다. அதே போல சூழ்நிலைகளினாலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று. 시대의 전도자 바울이 오라 나는 공고한 사람이다라고 말하고 있습니다. அந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவித்த பவுல் அவர் சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம். 이 사망의 몸에서 나를 어떻게 누가 건져주겠냐 이렇게 말할 만큼 아주 힘든 표현을 하고 있습니다. அவர் சொல்லுகிற நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உபத்திரவங்களை அனுபவித்த ஒரு மனிதன். 그러면서 내가 마음으로는 하나님의 법을, 육체로는 몸으로는 죄의 법을 따른다고 말하고 있습니다. அதனால்தான் நம்ம வந்து ஆவியிலே வந்து மரண பிரமாணத்தையும் அதே பாவ பிரமாணத்தையும் நம்மளுடைய சரீரத்துல மரண பிரமாணத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். 내가 영적인 힘을 가지고 영적인 것을 추구하지 않으면 우리도 모르는 사이에 육적인 것을 추구하고 그 법을 따르게 되어 있습니다. அதனால்தான் நம்ம ஆவியிலே வந்து மரித்திருக்கிறவர்களா இருந்தால் பிழைப்போம், ஆனால் ஆவியிலே மாம்சத்திலே மரித்திருந்தவர்களாய் பிறப்போம். அப்படி ஆவியில வந்து நம்ம உயிர்த்திருந்தால் மட்டுமே நம்மளால் பிழைக்க முடியும். மாம்சத்திலே இல்லாவிட்டால் நம்ம வந்து ஒரு நாள் மாம்சத்திற்கு ஏற்றவாறு நம்ம விழுந்து போகிறவர்களாக இருப்போம். 그래서 문제를 당할 때마다 우리는 먼저 복음 앞에 서는 것입니다. அதனால்தான் பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம வந்து தேவனுடைய சமூகத்துல சுவிசேஷத்தின் மூலமாக அங்க நிற்கிறவர்களாக இருக்கிறோம். 어떤 사건을 만날 때 사건을 판단하지 말고 말씀 앞에 복음 앞에 먼저 기도하며 서 있으면 됩니다. ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை ஏன் எதற்கு வந்துன்னு சொல்லி அலசி கொண்டு இராதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல உடனே நிற்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும். 여러분이 영적으로 치유받고 하나님이 이 시대에 쓰시는 전도 제자로 세워지기를 바랍니다. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆவிக்குரிய குணமடைந்து அநேக சிஷ்யர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். 기도하겠습니다. நாம் ஜெபிக்கலாம். 하나님 감사합니다. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 예수 그리스도가 모든 문제 해결자임을 알게 하시고 믿게 하신 것 감사합니다. இயேசு கிறிஸ்து சகல பிரச்சனைகளையும் தீர்த்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கும்படிக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். 이제 그 이름을 붙잡고 기도할 수 있도록 인도하여 주신 것 감사합니다. அப்படிப்பட்டவருடைய நாமத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கவும் பதிலை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையில வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 여러 가지 문제와 사건 속에서 하나님이 원하시는 하나님의 계획을 찾는 축복을 누리게 하옵소서. எங்களிடத்துல வருகிற அனுமதிக்கப்படுகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் தேவனுடைய திருசித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான கிருபையில பிரச்சனைகள் மத்தியிலிருந்து நாங்கள் ஆண்டவர் கண்டுகொள்ளத்தக்கதான கிருபையில எங்களை வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 어떤 문제와 사건 속에서도 내 자신이 하나님의 자녀요 전도자임을 기억하게 하옵소서. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கூட நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல அந்த அடையாளத்தோடு கூட இருக்கிற ஒரு நபராக இருக்க நான் ஜெபிக்கிறேன். 언약 붙잡고 기도하다가 전도 제자들을 현장에서 만나게 하옵소서. தேவனுடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு அந்த ஃபீல்டுல போய் நாங்கள் வேலை செய்கிற வேலையில சரியான உண்மையுள்ள மனிதர்களையும் சிஷ்யர்களையும் கண்டுகொள்ளுகிற கிருபை உண்டாக ஜெபிக்கிறோம். 초대교회 3,000 제자가 일어났던 그 응답을 우리의 현장에서 만날 수 있도록 응답으로 역사하여 주옵소서. ஆமென். ஆதி திருச்சபையில எப்படி அவர்கள் 3000 பேரை ஒரே பிரசங்கத்திலே கொண்டார்களோ அதே போல எங்களுடைய ஃபீல்டுகளிலும் அப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் நாங்கள் ஏற்படும்படிக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பும்படிக்கு நாங்கள் ஆண்டவரே எப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 우리 사모님들의 모든 현장에 이런 제자 운동이 일어날 수 있도록 역사하여 주옵소서. ஆமென். எங்களுடைய போதருடைய மனைவிகளுடைய இந்த ஃபீல்டிலையும் அப்படிப்பட்ட அற்புதமான பெரிய விஷயங்கள் எழும்பும்படிக்கு நாங்கள் அப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 예수 그리스도의 이름으로 기도하옵나이다. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.